அந்த இன்ஹேலரை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நான்சி அதை பார்த்துட்டு ஒரே டவுட் வந்துருது. ஆஹா, சாம்பிராணி போட்டு எங்க குலதெய்வம் இதை காட்டி கொடுத்துருச்சு, இது மகாதான் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க. இது எப்படியாச்சு நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படிங்கிற வைராகியம் வந்துருது நம்ம சீதாக்கு. உடனே என்ன பண்றாங்கன்னா, சீதா மீராக்காவை போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு போறாங்க. அதுக்குள்ள நம்ம சத்யா கோலம் போட போறாங்க. அப்போ அண்ணே அண்ணே அப்படின்னு கூப்பிட்டுட்டே வர்றாங்க. அவ எங்க போனான்னு தெரியல, இங்கதான் எங்கேயாச்சும் இருப்பா அப்படின்னு மீரா சொல்றாங்க சத்யா கிட்ட. அப்படியா, சரி சரி நான் கோலம் போட போறேன் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி ஒண்ணு மாத்திட்டா பாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, அண்ணி தான் எனக்கு கோலம் போடலாம் கத்து கொடுத்தாங்க, அவங்க இல்லைன்னா நான் இதெல்லாம் கத்துக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவ்வளவு நல்ல பிள்ளையா மாறிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. முதல்ல நான் சரியில்லை, இப்ப நல்ல பிள்ளையா மாறிட்டேன் அது மாதிரி பேசிட்டு இருக்கிறப்ப வேக வேகமா வர்றாங்க. மீராக்கா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றோம் அப்படிங்கிறாங்க. என்ன விஷயம்? மகாலட்சுமி உயிரோட தான் இருக்காங்க, வந்திருக்கிறது நான்சில மகாலட்சுமி அப்படின்னு சொன்னோடனே மீராவும் சத்யா ரெண்டு பேரும் அப்படி சிரிக்கிறாங்க. என்ன சிரிக்கிறீங்க? நான் உண்மையதான் சொல்றேன், அந்த இன்ஹேலர் யூஸ் பண்ணுவாங்கல்ல அதே மாதிரிதான் இவங்களும் யூஸ் பண்றாங்க, அப்ப இது மகாதா கன்ஃபார்மா அப்படின்னு சொல்றாங்க. என் அடிமனசு வேற சொல்லுது இவங்க மகானு அப்படின்னு சொல்றாங்க. சீதா என் அடிமனசு தான் சொல்லுது இது மகா இல்ல நான்சின்னு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. மீராவும் இல்லக்கா நான் சொல்றது உண்மைதான், கேளுங்க, அது வந்திருக்கிறது மகாதா, வாங்க அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க. அங்க வந்து நான்சி ரூம்ல இல்ல. உடனே சைடு டேபிள்ல அங்கேயும் இங்கே சர்ச் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா ஒரு பவுச் நிறைய வந்து இன்ஹேலர் இருக்கு. அந்த இன்ஹேலரை கொட்டுறாங்க அப்படி பெட்ல. பாத்தீங்களா எத்தனை இருக்குன்னு? மகாவும் இப்படிதான் வச்சிருப்பாங்க. இங்க பாரு சீதா, இதை வச்சு நம்ம எதுவுமே கன்ஃபார்மா சொல்ல முடியாது சீதா அப்படின்னு சொன்னோன்னே, சரி இன்னொன்னு சொல்றேன், நான் சொல்ற மாதிரி நீங்க செய்ய அப்படின்னு சொல்லிட்டு குசுன்னு சில பல விஷயங்களை சொல்றாங்க. மீரா சத்யா ரெண்டு பேர் என்ன சொல்றாங்கன்னா, அண்ணி எங்களுக்கு நம்பிக்கை இல்ல, ஆனா உங்களுக்காக இதை நாங்க செய்யறோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஆக்சுவலா எங்க போறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே டைனிங் ஹாலுக்கு போய் நம்ம செல்விகா கிட்ட நான்சி காஃபி தான் குடிப்பாங்க, ஆனா வந்து டீ போட்டு நான்சி கொடுக்க சொல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படி நீங்க அவங்களை போய் கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு மகா சொல்றாங்க, நான் ஏற்கனவே நிறைய கிரைம் நாவல் படிச்சிருக்கேன், அதுல இப்படி சின்ன விஷயங்களை வச்சு அந்த திருடனை நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். எப்பயுமே மகா டீ தான் குடிப்பாங்க, ஆனா நான்சி காஃபி தான் குடிப்பாங்க. இப்ப செல்வி காட்ட சொல்லி டீயை போட்டு கொடுக்க சொல்லலாம், அவங்க குடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோ, இது மகாதான் அப்படின்னு சொல்றாங்க. சரி நீ சொல்ற அது மாதிரி செய்யலாம் விடு அப்படின்னு சொல்லிட்டு செல்விகா கிட்ட போய் டீ போட்டு கொடுக்க சொல்றாங்க. ஐயோ நான் கொடுக்கலமா, நான் காஃபி போடாம டீயை போட்டு கொடுத்துட்டேன்னா அவங்க இங்கிலீஷ்ல என்ன திட்டுவாங்கம்மா அப்படின்னு சொல்றாங்க செல்விகா நான் சொல்றது முதல்ல கேளு செல்விகா அப்படின்னு சொல்றாங்க. சீதா சரிம்மா உங்களுக்காக கொண்டு போய் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான்சி வர்ற சவுண்ட் கேக்குது, நாங்க அந்த சைடு போய் ஒளிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 பேரும் போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அடுத்தது செல்விகா காஃபிக்கு பதிலா டீயை கொண்டு வந்து நான்சி கிட்ட கொடுக்குறாங்க. நான்சியும் வாங்கி அதை குடிக்கிறாங்க. ஐயே குடிச்சிட்டாங்க அப்படின்னு சீதா நினைச்சிட்டு இருக்கும் போது குடிச்சிட்டு பயங்கரமா சத்தம் போடுறாங்க. என்ன நீ கொடுத்துருக்குற? காஃபிக்கு தான் நான் குடிப்பேன்னு தெரியும்ல, அப்புறம் எதுக்கு எனக்கு காஃபி கொடுக்காம டீ கொடுத்துருக்க அப்படின்னு கண்ணா பின்னான்னு திட்டுறாங்க. இவங்க சத்தம் போடுறத பார்த்து வீட்டுல இருக்க எல்லாருமே வந்துடுறாங்க. செல்விகா சொல்றாங்க, அம்மா அது வந்து அப்படின்னு சொல்றாங்க. டீ எதுக்கு எனக்கு கொடுத்த, காஃபி தான் எனக்கு கொடுக்கணும்னு தெரியும்ல, அப்புறம் எதுக்கு டீ கொடுத்தா அப்படிங்கும் போதே சேது வந்து பரவாயில்ல விடு, அவ தெரியாம கொடுத்துட்டா அப்படின்னு சொல்றாங்க. இல்ல உண்மையை சொல்லு, எதுக்காக எனக்கு டீ கொடுத்தா அப்படிங்கிறாங்க. அது வந்துமா சீதாமா அப்படின்னு சொல்லாத அப்படின்னு சீதா மீரா எல்லாரும் கையை காமிக்கிறாங்க, சொல்லாத அப்படிங்கிற மாதிரி. செல்விக்கு அப்படியே அவங்க திரும்பி பார்த்துட்டு சீதாமாவும் மீராவும் தான் போட சொன்னாங்க அப்படின்னு ராம் சொல்றாங்க. சீதா டீ தான் குடிப்பா, அதனால போட சொல்லிருப்பா, நீ உங்களுக்கு காஃபி கொடுத்துருக்க வேண்டியதானே, வீட்டுல இருக்க கெஸ்டுக்கு எப்பயுமே மரியாதை கொடுக்கணும் செல்வி அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டுட்டு நான் சொல்றாங்க, நீ பார்க்க தானே போற, நான் கெஸ்டா இல்ல நீ கெஸ்டா அப்படின்னு ராம திட்டிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க நான்சி. அடுத்தது உமாவை கூட்டிட்டு வர்றாங்க. மாடிக்கு கூட்டிட்டு வந்துட்டு உமா, சீதா, சத்யா, செல்விகா, மீரா எல்லாம் வந்து மாடிக்கு வர்றாங்க. நான்சியோட ரூமுக்கு ஆப்போசிட் நின்றுட்டு, மா நான் சொல்ற மாதிரி நீ அவங்க கிட்ட பேசணும், சம்மந்தின்னு போட்டு அவங்க கிட்ட பேசணும் அப்படிங்க. நான் எதுக்கு அவங்கள போய் சம்மந்தின்னு கூப்பிடுறது அப்படின்னு கேக்குறாங்க. உமா, அம்மா நான் சொல்றத மட்டும் கேளுமா, உனக்கு மகா சம்மந்தி தானே? ஆமா மகா சம்மந்தி, இவங்க எனக்கு எப்படி சம்மந்தியாக முடியும்? அம்மா தயவு செய்து நான் சொல்றத கேளுமா, புரிஞ்சுட்டு பேசுமா, நீ அவங்ககிட்ட போய் சம்மந்தின்னு பேசு, அவங்க ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரின்ட்டு போய் இன்னைக்கு நான் தான் சமையல் பண்ண போறேன் சம்மந்தி அப்படின்னு சொல்லி நான்சி கிட்ட உமா பேசுறாங்க. அப்போ செல்விக்க சொல்றாங்க, அப்ப இன்னைக்கு நான் சமையல் பண்ண வேண்டாமா அப்படிங்கிறாங்க. அக்கா கொஞ்சம் தெய்வமே கொஞ்சம் பேசாம அப்படின்னு சொல்றாங்க சத்யா. உமா சொல்றாங்க, நான் சமையல் பண்ண போறேன் சம்மந்தி, அதனால சம்மந்தி உங்களுக்கு என்ன பிடிக்கும் சொல்லுங்க, செய்யறேன் சம்மந்தி, நீங்க ஒன்னும் செய்யாம இருந்தாவே எனக்கு நல்லதா அப்படின்னு சொல்லி நான்சி சொல்றாங்க. அதை பார்த்துட்டு பாத்தியா இவங்க எப்படி ரியாக்ஷன் பாத்தியாக்கா அப்படிங்கிறாங்க. அவங்க முன்ன பின்ன சம்மந்தின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க, பாக்கலாம் இரு அப்படின்னு சொல்றாங்க. மீரா புட்டும் சொதியும் சேர்த்துமா சம்மந்தி, அருமையா இருக்கும். புட்டு சொதி வந்து நான் லண்டன்ல சாப்பிட்டுருக்கேன், இந்த சம்மந்திங்கிறது என்ன டிஷ் அப்படின்னு
எல்லாம் கெக்கன்னு சிரிக்க ஆரம்பிச்சாங்க. சீதா சொல்றாங்க, அக்கா கொஞ்சம் பேசாம இருங்களேன்க்கா அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்காங்க. என்ன சம்மந்தி சொல்றீங்க அப்படிங்கிறாங்க உமா. இல்ல இது சம்மந்திங்கிறது ஃபுட்டா இல்ல ட்ரிங்க் வகையை சேர்ந்ததா அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு செல்விக்கா கேக்குறாங்க, ஏமா அப்ப சம்மந்தின்னு லண்டன்ல ஏதாச்சும் உணவு வகை இருக்குமோ? ஐயோ அக்கா நீ வேற பேசாம இரு அப்படின்னு சத்யா சொல்லிட்டு இருக்காங்க. சீதா சொல்றாங்க, பாத்தீங்களா சம்மந்தின்னு சொன்னோன்னு கோவப்படுறாங்க. முட்டாள் மாதிரி பேசாத சீதா, அவங்க ஃபுட் ஐட்டமானு கேக்குறாங்க. ஏன் சீதா நீ வேற அப்படின்னு இருக்காங்க மீரா. சீதா சொல்றாங்க, ஆனா இவங்க மகானே என் ஆள் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சீதா அதுக்கு இவரு சீதா உன் ஆள் மனசு மட்டும் என் கையில சிக்கிச்சுன்னு வச்சுக்கோ, குத்துன்னு குத்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க மீரா. உமா சொல்லிட்டு இருக்காங்க, சம்மந்தினா ஃபுட் இல்லைங்க, உறவுக்காரங்க, நம்ம நெருங்கின உறவுக அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க கொஞ்சம் நீங்க போங்க, எனக்கு தலை வலிக்குதா அப்படிங்கிறாங்க. இல்ல நானா வரல, சீதா தான் உங்களை போய் பார்க்க சொன்னா அப்படின்னு சொல்லி உமா சொல்றாங்க. ஐயோ அப்படின்னு தலையில கை வச்சாங்க சீதா. நல்லா போட்டு கொடுத்துட்டாங்க நீ உங்களை உங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சத்யா. இதை கேட்டோம்னா நான்சிக்கு பயங்கர கோவம் வந்தது. தயவு செய்து கொஞ்சம் வெளியே போறீங்களா அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க சம்மதி நான் போறேன், பாய், குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அங்க இருந்து உமா போறாங்க. ஐயோ என்ன ஜெர்மன் ஆயிடுது அப்படின்னு தலையில அடிச்சுக்கிறாங்க நான்சி. அவங்க அம்மா சீதா கிட்ட வந்தோடனே கழுத்து நெரிக்க போறாங்க. என்னம்மா இப்படி பண்ணி வச்சிருக்க? ஏ சீதா அவங்க சம்மந்தினா ஏதோ சாப்பிட உணவு நினைச்சுக்கிட்டாங்க சீதா, அம்மா நீ இப்படி சொதப்பி வச்சிருக்க அப்படின்னு திட்டிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் என் உள் மனசு இன்னும் சொல்லிட்டு தான் இருக்கு, அது மகான் இன்னும் கொஞ்சம் டீப்பா போனோம்னா கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கு. இப்பயே இவங்க எல்லாம் வாங்க போலான்னு சொல்லிட்டு போறாங்க. இப்ப அங்க ஒருத்தருமே இல்ல, வெறும் சீதா மட்டும் தான் நின்று அப்படி நான்சி ஐட்டி பார்த்துட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு யோசனை வருது. எனக்கு என்ன யோசனை வருது தெரியுமா அப்படின்னு திரும்பி பாக்குறாங்க. ஒருத்தர் அடப்பாய பிள்ளைகளா இங்க இருந்து போயிட்டீங்களா எல்லாம் அப்படின்னு திரும்பி பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க சீதா. இதோட இந்த எபிசோட் முடியுது.